வணக்கம். இது இன்தாப். நான் த கிரிட்டிக். வெல்கம் டு இன்தாப். இது இன் எ ஃபியூ மினிட்ஸ் ஷோ. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது தமிழ் மொழி. தமிழ் மொழியை பற்றி பேசணுன்னா பல விஷயம் பேசலாம். அந்த அளவுக்கு கொட்டி கிடக்குது தமிழில். தமிழ் பார்த்திங்கன்னா உலகத்திலேயே தொன்மையான மொழியில் ஒன்று. அது மட்டும் இல்லாத மொழிக்காக ஒரு இனம் உயிர் விட்டுச்சுன்னா அது தமிழ் மொழியாக தான் இருக்கணும். அந்த அளவுக்கு மொழிப்பற்று உள்ள ஊர், மக்கள், மொழி தமிழ். அந்த தமிழ் மொழியை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது தமிழில் பார்த்திங்கன்னா மொத்தம் 247 எழுத்துக்கள். குறிப்பாக உயிரெழுத்துக்கள் 12, அப்புறம் மெய்யெழுத்துக்கள் 18, அப்புறம் ஆயுத எழுத்து 1. ஸோ தமிழில் ஒரு சிறப்பு என்னென்னா உயிரெழுத்துக்களையும் மெய்யெழுத்துக்களையும் கலந்து உயிர்மெய் எழுத்துக்கள் 216 இருக்குது. மொத்தமாக 247 எழுத்துக்கள். இது பார்த்திங்கன்னா தோராயமாக ஒரு 90 மில்லியன் மக்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டோட அலுவலக மொழி தமிழ். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கிற 22 அலுவலக மொழியில் தமிழும் ஒன்று. இந்தியாவிலேயே பார்த்திங்கன்னா முதல் மொழி செம்மொழி அந்தஸ்து வாங்கின மொழி தமிழ் 2004. அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த மொழி தான் நம்ம தமிழ் மொழி. தமிழ் மொழியை பற்றி சொல்கிறதுக்கு தமிழ் மொழி மட்டும் இல்லை, தமிழ் மக்களை பற்றி நிறையா பேசலாம். அதாவது அவங்க கலாச்சாரம், அவங்களோட பண்டிகை முறைகள், பொங்கல், அப்புறம் ஜல்லிக்கட்டு, இந்த மாதிரி பல விஷயத்தை நம்ம சொல்லலாம். ஸோ தமிழை பற்றி குறிப்பாக சொல்லணுன்னா, தமிழ் என்ற ஒரு இனம் உண்டு, அவனுக்கென்று ஒரு தனி குணம் உண்டு. யாதும் ஊரே யாவரும் கேளீர். அப்புறம் உலகத்திலேயே பழமையான மொழி எதுங்கிறதுல பல விவாதம் இருக்குது. ஆனால் என்னோடய தனிப்பட்ட கருத்து, உலகத்தில் எந்த மொழி தொன்மையான மொழியாக இருந்தாலும் நிச்சயமாக அதில் கண்டிப்பாக தமிழ் உண்டு. அதில் ஒரு எந்த மாற்ற கருத்துமே இல்லை. நன்றி.